பண்டைய காலத்தில் சீர்காழியை சரபோஜி மகாராஜா ஆட்சி செய்தார். அப்போது வடகால் ஜமீன்தாருக்கு சீர்காழியை பரிசாக கொடுத்தார் சரபோஜி மகாராஜா. அந்த நிலையில் 300 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு செட்டியார் வணிகம் செய்வதற்காக சீர்காழிக்கு வந்தார். அப்போது இங்கு உள்ள புளிய மரங்களை வெட்டி மாட்டு வண்டியில் எடுத்து சென்றனர். அப்போது மாதானம் கிராமத்தை கடக்கும் போது மாட்டு வண்டி அச்சாணி முறிந்தது. இதனால் மரங்களை அந்த இடத்திலேயே இறக்கிவிட்டார்கள். மறுநாள் எடுத்துக்கலாம் என்று போயிட்டார்கள். 2 நாட்கள் முடிந்து வந்தார்கள். அப்போது வெட்டி கடந்த புளிய மரம் கட்டைகள் துளிர் விட்டிருந்தது. இதை பார்த்து ஆச்சரியம் பட்டு வீடு திரும்பினார்கள். அப்போது செட்டியார் கனவில் மாரியம்மன் வந்து, அந்த புளிய மரத்துக்கு அடியில் நான் இருக்கிறேன், என்னை மேலெடு என்று சொல்லியது. இதை அறிந்த செட்டியார் ஊர்க்காரரிடம் சொன்னார். அப்போது அனைவரும் பாறை கம்பியால் அந்த இடத்தை தோண்டினார்கள். அடியில் ஒரு கருங்கல் சில போன்று தெரிந்தது. இது போன்ற சுவாரஸ்யமான கதைகள் வேண்டும் என்றால் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண. மீண்டும் சந்திப்போம்.